சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை குறிப்பாக சிஎம் எலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் 234 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 234 தொகுதிகளிலும் 118 தொகுதிகளுக்கு மேல் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆண்டு எந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அந்த 118 தொகுதிகளிலும் எந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, வெளியான முக்கிய கருத்து கணிப்புகள். இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொண்டர்களாக, அதாவது பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சிகளுடைய தொண்டர்களாக இருக்கிறீர்கள், முழுமையாக வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 234 தொகுதிகள் இருப்பதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு கட்சி 118 தொகுதிகளுக்கு மேல் யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்பொழுது எந்தெந்த அதாவது கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, எவ்வளவு தொகுதிகளை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, திமுக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு 70லேருந்து பார்த்தீங்கன்னா 80 தொகுதிகள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுகிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் இன்னும் கூட்டணியை அறிவிக்காமல் இருக்கிறார். விஜய் அவர்கள் ஒருவேளை கூட்டணியை அறிவித்தால் நிறைய விதமான மாற்றங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மக்களுடைய ஆதரவு புதியதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா புதிய மாற்றத்திற்காக நிறைய விதமான மக்கள்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்ம விஜய் அவர்களுக்கு நிறைய விதமான மக்களுடைய, அதாவது இளைஞர்களுடைய வாக்கு என்பது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2026 முதலமைச்சர் யார் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடைய பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே சம்பித்து போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த கட்சி வெல்லப் போகிறது. அந்த 118 தொகுதிகளுக்கு மேல் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும். இது தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம். இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது நிலவரப்படி கருத்து கணிப்பை நம்ம சொல்லியிருக்கோம். மேலும் இது போல் அரசியல் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.